வணக்கம். நான் உங்கள் சகோதரி. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஆத்மா தோழிகள். பூர்ணிமாவுக்கு ஏற்கனவே 2 ஃப்ரெண்ட்ஸோட ஆத்மாக்களால் நல்லதும் கெட்டதுமா சில பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை தலை தூக்கியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் கதையை கேட்டுருங்க. அத்தியாயம் 23. ராகவும் மீராவும் நெருக்கமாக பைக்கில் சென்றதைக் கண்டு சண்முகியும் பூர்ணிமாவும் அதிர்ந்தனர். பிறகு பூர்ணிமாவே ஒருவாறு சமாளித்து, சேச்ச 2 பேர் பைக்கில் போனால் நாம் ஏன் அதை தப்பாக நினைக்கணுண்டி? மீரா ராகவோட கசின், அதனால் பைக்கில் போயிருக்கலாம்ல. அதுவும் இல்லாமல் அந்த பைக் வேற கேடிஎம், அதில் அப்படித்தானே உட்கார முடியும் என்று சண்முகியிடம் கேட்டாள் பூர்ணிமா. பைக்கில் போகிறது சாதாரண விஷயந்தான், இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு போகிறது தான் அசாதாரணம் என்றாள் சண்முகி. நல்லதாகவே நினைப்போமேடி என்று சற்று கலவரமாக பூர்ணிமா சொல்ல, அப்படியே இருந்தால் நல்லது, இல்லாட்டி கௌரிக்கு ஒரு வார்னிங் வேணால் கொடுத்துடலாமாடி என்று சண்முகி கேட்க, பார்க்கலாண்டி, இப்போ அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பாளான்னு கூட தெரியல என்று வருத்தமாக முடித்தார். அதன் பிறகு இருவரும் அவரவர் பஸ்ஸில் ஏறினார்கள். இதற்கிடையே பூர்ணிமா காலையில் வேலைக்கு வரும் முன்னே வேலாவிடம், வேலாக்கா கை முடியாமல் இருந்ததால் என்னோட ரூம் சுத்தமாகவே இல்லை, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருவீங்களா என்று சொல்லி இருந்ததால் வேலாவும் சுத்தம் செய்ய துவங்கினாள். ஒட்டடை அடித்தபோது அந்த ஒட்டடை கட்டிலிலும் விழுந்தபடியால் மெத்தை விரிப்பு தலையணையை எடுத்து சுத்தப்படுத்திய போது பாலாஜி ஐயர் கொடுத்த எலுமிச்சை கட்டிலின் அருகிலிருந்த குப்பை தொட்டில் விழுந்துவிட அதை கவனிக்காத வேலாவும் குப்பை தொட்டியில் உள்ள குப்பையை தெருவிலுள்ள குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டாள். பஸ்ஸில் ஏறிய பூர்ணிமாவின் மனது அடித்து கொண்டது. என்ன இருந்தாலும் கௌரி பாவம், ராகுவும் மீராவும் போனதை பார்த்தா ரொம்ப நெருக்க மாதிரி தானே தோணுது. ச்சே, எப்படி இப்படி நடந்துக்க தோணுது? உருகி உருகி காதலிக்கிறதா சொல்கிறவர் நிச்சயத்துக்கு அப்புறம் இப்படி நடந்துக்கலாமா? கடவுளே, ஒரே குழப்பமாக இருக்கே. இதை யாருக்கிட்ட போய் கேட்குறது? கௌரி கிட்ட சொல்லவும் யோசனையாக இருக்குது. அதே நேரம் ஒருவேளை கதீஜா சொன்னது மாதிரி ராகவ் கெட்டவனாக இருந்தா நிச்சயத்தோடவே நிறுத்திடலாமே என்று மனதுக்குள் புலம்பியபடியே வந்தாள். வீட்டுக்குள் நுழையும் போது ஜானகி யாருடனோ மொபைலில் பேசிக்கொண்டிருந்தாள். டைம் ரொம்ப குறைவாக இருக்கே கற்பகம், முடியுமா? ஆ ஆ ஆ உன் மருமக வந்துட்டா என்ற அவளின் பேச்சு காதில் விழ, அத்தை கூட தான் பேசிகிட்ருக்காங்க போல என்று எண்ணியபடி தன்னுடைய அறைக்கு சென்றாள். குளித்து உடை மாற்றி ஹாலுக்கு வந்தபோது ஜானகி கையில் காப்பி டம்ளருடன் நின்றாள். அதே நேரம் சந்திரனும் வந்துவிட காப்பியை அவனுக்கும் கொடுத்து வந்தவள் அவனிடம், கற்பக அத்தை பேசுனாங்க, மூத்தவன் அருணும் அவன் சம்சார அர்ச்சனாவும் தீபாவளிக்கு வராங்களாம், 1 மாதம்தான் லீவான், அதனால் தீபாவளிக்கு முன்னாடி நிச்சயதார்த்தமும் 15 நாளில் கல்யாணமும் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. டைம் ரொம்ப குறைவாக இருக்குது, எப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணிட முடியுமா? பாலாஜி ஐயர்கிட்ட பூஜைக்கு கேட்டேன், அவர் அமாவாசைக்கு அப்பாவை பித்ரு கடன் செய்ய சொன்னார், அதுக்கப்புறம்தான் பூஜை பண்ண முடியுமா, அது அடுத்த அமாவாசையாக கூட ஆகலாமா. பூர்ணி, அவர் கொடுத்த எலுமிச்சை உங்கள் தலையணுக்கடியில் இருக்கா என்று கேட்க அவள் ஆம் என்பது போல தலையசைக்க, அது இருக்கிற வரை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு, எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்றவளின் கண்கள் கலங்கியது. சூழலை லகுவாக்க விரும்பிய சந்திரன் சிரித்தபடி, என்ன பெத்த மம்மி உன் கண்ணில் என்ன தண்ணி என்ற காமெடி டயலாக்கை எடுத்துவிட சிரித்துவிட்ட ஜானகி, போடா, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பூர்ணியா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாளேன்னு நினைக்கிறப்போ என்னமோ மாதிரி இருக்குடா என்று சொல்லும் முன்பே ஜானகிக்கு கண்ணீர் வந்துவிட்டது. பூர்ணிமாவும் கலங்கிவிட்டாள். ஏம்மா அந்த பொண்ணையும் அழ வச்சு நீயும் அழுகிற? அவள் போகிற அன்னைக்கு போட்டுமே, சும்மா அதையே ஏன் சொல்லிகிட்டு இருக்க? அதான் உனக்கு கம்பெனிக்கு காத்து வந்துடுவாளே என்று சொல்ல
பூர்ணிமா அவனை முறைத்தாள். அப்போ நான் போனாலும் அண்ணி வந்துட்டதால் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, அப்படித்தானே என்று கேட்க, அப்படி சொல்லலை, காற்று வந்து அம்மாவுக்கு கமனி கொடுப்பான்னு தான் சொன்னேன் என்று சந்திரன் மழுப்ப, பாருமா இவனை என்று ஜானகியிடம் புகார் வாசித்தாள் பூர்ணிமா. பொண்ணா பிறந்தவ என்னைக்குனாலும் அடுத்த வீட்டுக்கு போகிறவ தானே. ஏன் இப்போ கார்த்திகாவும் அவள் வீட்டை விட்டு தானே இங்கே வருவா. இப்போ இப்படி சொல்கிறவ நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் வீட்டுக்கு போன உடனே நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா, ஐயோ என் புருஷன் நான் இருந்தால் தான் சாப்பிடுவார், நான் இருந்தால் தான் குளிப்பாருன்னு என்னமோ இவ போகிறதுக்கு முன்னாடி அவன் குளித்து சாப்பிடாத மாதிரி பேசுவா என்று பாட்டியும் நக்கல் அடிக்க பூர்ணிமா சினுங்கினாள். சரிம்மா, நாள் வேற குறைவாக இருக்குது, உனக்கு நகை துணிமணிலாம் எங்கே எடுக்கலாம்? அவங்க ஒன்றும் வேண்டான்னு சொன்னாலும் ஒத்த பிள்ளைக்கு செய்யாமல் இருக்க முடியுமா? எல்லாம் பழைய மாடல் நகையாக இருக்கேம்மா, மாற்றுவோம்மா பூர்ணி என்று ஜானகி கேட்க, வேண்டாம்மா, ஒவ்வொன்றும் என் பர்த்டேக்குன்னு நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கினது நைஸ் மெமரிஸ்மா. பழசு தானே இப்போ புது ட்ரெண்டாக வருது, மாற்ற போனால் செய்கூலி சேதாரம்னு வீண் செலவு என்று பூர்ணிமா சொல்ல, என் பேத்தி புத்திசாலி என்று அவளின் கன்னத்தை வலித்தாள் பாட்டி. இப்படியாக பல பல விஷயங்களை பேசியபடி இரவு சாப்பாடு முடிந்ததும் படுக்க சென்றாள் பூர்ணிமா. அப்போது அவளுக்கு வருண் கால் செய்ய பேசிய பூர்ணிமா ராகவ் மீரா விஷயத்தையும் சொன்னாள். கோஇன்சிடெண்ட்டாக நடந்ததா இல்லையான்னு நான் தெரிஞ்சு சொல்கிறேன். நீ உன்கிட்ட இருக்கிற இத்தினூண்டு மூளையை கசக்கி தூக்கம் இல்லாமல் உன் அழகான கண்களை செவக்க வச்சு கெடுக்காமல் தூங்கு என்றபோது முதலில் சரியாக புரியாமல் பிறகு அப்படின்னா எனக்கு மூளை இல்லைங்கிறீங்களா என்று கேட்கும்போதே அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இல்லையா பின்ன, இதுவே உனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உன்னை அலட்சியப்படுத்துகிற ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ வளட்டணுமா என்று கேட்டான். அவளுக்கு நான் எப்படியோ, ஆனால் அவள் எனக்கு க்ளோஸு, அதான் என்னால் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. ஒருத்தர் மேலே வேணும்னா அன்பு வைக்கிறதும் வேண்டானா தள்ளி போகிறதுங்கிறதும் என்னால் முடியாது. எப்போவும் ஒரே மாதிரி தான் நான் நினைப்பேன். இப்போவும் அவள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவள் மட்டும் இல்லை, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரேவதி உட்பட நான் நினச்சேன். ஆனால் அவள் தான் என்னை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறா. என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா என்று பூர்ணிமா கேட்டாள். தப்பே இல்லை, ஐ ஆம் வெரி லக்கி. இவ்வளவு நல்ல பொண்ணை எனக்காக கொடுத்த கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உன்னோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்குமா, டோன்ட் வரி என்று வாஞ்சையோடு சொன்னான். தேங்க்யூ வருண், குட் நைட் என்று சொல்லி பூர்ணிமா படுத்தாள். நள்ளிரவு 2:45. பூர்ணிமாவுக்கு லேசாக தூக்கம் கலைந்து விழிப்பு தட்டியது. பாத்ரூம் சென்றுவிட்டு மீண்டும் படுக்க போனவள் இரவின் விளக்கின் வெளிச்சத்தில் நிழல் உருவத்தை பார்த்தாள். திடுக்கிட்டவள், யாரது என்று மெதுவாக கேட்டாள். பூர்ணி, நான் தாண்டி என்ற கதீஜாவின் குரலில் பயம் விலகிய பூர்ணிமா, கதி நீ வந்துட்டியா, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேண்டி என்று முடிக்கும் போதே மேலும் 2 நிழல் உருவங்களை பார்த்தாள். பயத்துடனே பார்க்க ரேவதி அமைதியாக நின்றாள். அடுத்த உருவம் யாரென பார்க்கும் முன், பூரிமா, ஐ எம் வெரி சாரிமா என்ற கௌரியின் குரலில் அப்பட்டமாக அதிர்ந்து அப்படியே மயங்கி சரிந்தாள் பூர்ணிமா. வந்தது கௌரியா, இல்லை அவளின் ஆன்மாவா, அல்லது பூர்ணிமா கனவு காண்கிறாளா? தெரிந்து கொள்ள காத்திருங்கள் அடுத்த அத்தியாயம் வரை. இந்த கதையும் நான் கதை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.